தமிழகத்தில் தேர்தலுக்கு பிந்தைய பல்வேறு கணிப்புகளில் பல்வேறு தகவல் வெளியாகியுள்ள நிலையில் மயிலாடுதுறை வைத்தீஸ்வரன் கோவில் நாடி ஜோதிடர் டாக்டர் சிவசாமி 2026 தேர்தலில் யார் அடுத்த முதல்வர் என்பது குறித்து தெரிவித்துள்ளார். 2016 மாண்புமிகு அமித்ஷா அவர்களுக்கு ஓலைச்சுவடி பார்க்கும் பொழுது தொடர்ந்து நீங்க தான் வரப்போறீங்க, பிஜேபி தான் ஆளப்போகுது அப்படின்னு நாடியில் வந்தபடி, மகாசிவ நாடியில் வந்தபடி சொன்னோம். அது நடந்துகிட்டு இருக்கு. அதோட 2016 ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில மாண்புமிகு முன்னாள் முதல்வர் அம்மா அவர்கள் அந்த தேர்தலில் பலன் சொல்லும் பொழுதும் அம்மா தான் வருவாங்க அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். அதுவும் நடந்தது. அதுபோல அடுத்து வந்த திரு மாண்புமிகு பழனிசாமி அவர்கள் அப்போ ஆளும் பொழுது, அப்போ இந்த ஏவிளம்பி வருடம் பார்க்கும் பொழுது ரொம்ப உள்கட்சி பூசல், ரொம்ப சிரமமான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது இப்போ என்ன தெரியுமா, அதில் உங்களுடைய வியூகம், உங்களுடைய ராஜதந்திரத்தினால் இந்த கட்சியை ஒன்றிணைப்பீர்கள் அப்படின்னு வந்தது. அதுபடியே கட்சியை ஒன்றிணைத்து 5 ஆண்டுகளும் நீங்கள் ஆளுவீர்கள் அப்படிங்கிறத ஓலையில் இருந்தது. அதை படித்து சொன்னோம். அது கரெக்டாக வந்தது. ஸ்டாலின் அவர்களுக்கு பார்க்கும் பொழுது குறிப்பாக ஒரு விஷயம் வந்தது. ஒரு இழப்புக்கு பிறகுதான் உங்களுக்கு தலைமை கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறத மிக தெளிவாக வந்திருந்தது. அந்த இழப்பு என்னன்னு அப்போ எங்களால் கண்டுபிடிக்க முடியல. அதற்கு பிறகுதான் தெரிஞ்சது, கலைஞர் அவர்கள் இல்லாமல் போனது. கலைஞர் அவர்கள் திடீர் இழப்பு. அதற்கு பிறகு மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் தலைமையேற்றது. அதுவும் மிக பொருத்தமாக வந்தது. வெற்றி பெறும் சபை சிறப்பு தேர்வில் கூட. இதுதாங்க அந்த தேர்தலுடைய பலன்கள், முக்கியமான பலன்களுடைய முக்கியமான 2 பாடல்கள். யூகமது தான் ஜெயிக்கும் தலைமைக்கும் தான். அதாவது முக்கியமானவங்க வந்தாங்க, அவங்களுடைய நாடியிலையும் பார்க்கும் பொழுது வெற்றி பெறும் தான் சபை சிறப்பு தேர்வில் கூட. இந்த தேர்வு வெற்றிகரமானதாக நடக்கப் போகுது. யூகமது தான் ஜெயிக்கும் தலைமைக்கும் தான். உங்களுடைய தலைவருடைய யூகம் நீங்க வகுத்த யூகம் நிச்சயமாக ஜெயிக்கும். குற்றமதை நீக்கிடுவாய் உதவ நீயும். அதுலேயும் சில குற்றங்கள் இருக்கு, அந்த குற்றங்கள் நீக்கப்படும். குறையகல தான் சேர்க்க கூட நல்லோர். நல்லவங்களுடைய கூட்டோடு இந்த தேர்தல் வெற்றி பெற்று நல்ல ஆட்சி அமைய போகுது. ஆட்சிக்கு வரப்போறாங்க. குறையகல தான் சேர்க்க கூட நல்லோர். அந்த ஆட்சி எப்படி அமைய போகுது அப்படின்னா, நல்லவங்களுடைய கூட்டோடு அந்த ஆட்சி அமைய போகுது. நல்லோரின் கூட்டு வழி சபையின் வெற்றி. அப்படிதான் இந்த புதிய சட்டசபை அமைய போகுது. நல்லோரின் கூட்டு வழி, நல்லவங்களுடைய உதவியோடு இந்த சட்டசபை, புதிய சட்டசபை அமைய போகுது. நாடாழ்வான் இளைய மகன் எந்தன் ஆட்சி. இதுதான் முக்கியமான வரி. எப்படின்னா, நாடாழ்வான், இந்த தமிழ்நாட்டை ஆளப்போகிறது யார் அப்படிங்கிறதுக்கு பதில் தெளிவாக வந்திருக்கு. என்ன வந்திருக்குன்னா, நாடாழ்வான் இளைய மகன் எந்தன் ஆசி. என்னுடைய, அதாவது சிவபெருமானுடைய, இது மகாசிவ நாடி, மகாசிவ நாடி. இது சிவபெருமானே பதில் சொல்றாங்க. இதுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நாடாழ்வான் இளைய மகன் எந்தன் ஆசி. என்னுடைய பரிபூரணமான ஆசீர்வாதத்தை அளித்து விட்டேன். நாடாழ்வான் இளைய மகன், எனது இளைய மகன், அவங்க தான் இந்த நாட்டை ஆள போறாங்க. அல்லலது தான் நீங்க மீண்டும் ஆட்சி.
மீண்டும் அவருக்கு வாய்ப்பு வரப்போகிறது. அன்னையருள் தன்னாலே தேவி அன்பால். அதற்கு பார்வதி தேவியினுடைய அன்பும் அவர்களுடைய குடும்பத்தாருடைய பிரார்த்தனையும் பக்தியும் தேவி அன்பால் தேவி அவள் ஜபதபத்தால் தெளிவுமாகும். அவங்க செய்யக்கூடிய ஜபத்தினாலையும் புண்ணியத்தினாலையும் தெய்வீகம் ஆள வரும் அருளே வெல்லும். தெய்வீகம்தான் இந்த நாட்டை மீண்டும் ஆளப்போகிறது அப்படிங்கிறத மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதிலிருந்து நமக்கு என்ன ஒரு கன்க்ளூஷனுக்கு வரும், முடிவுக்கு வரும் அப்படின்னா, நாடாழ்வான் இளைய மகன். சிவபெருமானுக்கு யார் இளைய மகன் அப்படின்னா, முதல் மகன் விநாயகர், இரண்டாவது மகன் முருகன். இந்த முருகன் அப்படிங்கிற பெயருடையவங்க தான் இந்த வருங்கால ஆட்சியை அமைக்க போறாங்க அப்படின்னு சொல்லி மிக தெளிவாக இந்த ஆரூட காண்டத்திலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்.